Halo, 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 baik. வணக்கம் இங்கே வந்து வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இங்கே வந்து நமது பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர் மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவைக்கு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க கோமாளி மாமா, என்னைய ஏமாளி மாமா. நான் கோமாளி மாமா ஏமாளி மாமா தான். எப்பா இங்க சிறப்பாக நம்ம மாவட்டத்துல நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கீங்க ஐயா. நமது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மூலியமாக இன்றைக்கு உணவு பாதுகாப்பு மூலியமாக இந்த நிகழ்வுகளை இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இங்க வரவேற்றிருக்கிறார்கள். அப்பா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, பரவாயில்லையே. அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சிறப்பாக படிக்க வேண்டும், முதல் மாவட்டமாக வர வேண்டும் என்பதற்காகதான் நமது உணவு பாதுகாப்பு மூலியமாக மாணவர்கள் எப்படி உணவுகள் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டால் நம்மளுக்கு எப்படி படிப்புகள் வரும் என்பதை எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு நிகழ்வுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம குழந்தைகள் எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்டா அப்படியே சொல்லுவாங்க பார்த்துருங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கத்துக்கு மாதிரி எனக்கு ஒரு வணக்கத்துக்கு வந்தேன். உங்களுக்கு குழந்தை வந்தா ஆஸ்பத்திரிக்கு போடுவேன். வணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போடுமா? எனக்கு ஒரு வந்தவன் சொல்லு. உங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா அவர்தான் நெஞ்சில இருக்கிறாங்க. இப்ப நீ வணக்கம் போடல, இந்த பாண்டா மாதிரி இருக்கிற மூக்கு அப்படியே கட்டி அப்பா ஆக்கி விடுவாமா, ஒரு கண்ணு ஊட்டி காட்டி ஆக்கி விடுவாமா. ஆமா, நீ பல ஊரில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், நான் ஏகப்பட்ட நேரத்துக்கு போயிருக்கேன். அமெரிக்கா போயிருக்கா போகலையா? என் தம்பி போயிருக்கா. உங்க தம்பியா? உங்க தம்பி பேர் என்ன? என் தம்பி பேரு உழவத்தலையன். என்ன தலையன்? உழவத்தலையன். அப்ப உங்க பேரு? என் பேரு உச்சி கொடுங்க. உழவத்தலையன், உங்க பேர் உச்சி கொடுங்க. ஆமா ஆமா, எந்த பேரெல்லாம் கேட்கிற? உங்க பேர் என்ன? எனக்கு சூப்பரான பேர் இருக்கு. என்ன பேரு? என் பேர் கேட்டா எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். என்ன பேரு? கொக்கு முத்தன் கருவாட்டு தலையன். கொக்கு முத்த கருவாட்டு தலையன். கரைச்சி கருவாட்டு தலை மாதிரி. ஐயா, அவர் கூப்பிடுங்க. கொஞ்சம் நீங்க தம்பி கூப்பிடுறேன். இப்ப அவன் எங்க நிக்கான்னு தெரியலையா? இதோ தம்பி, இதோ தம்பி உருவ தலை அப்படி காத்து மேல காத்து போட்டு ஒட்டு மேல ஒட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு வச்சு ஐயா இருக்கிற சோப்பங்க மதிக்கங்க. ஆமா, நம்ம திருவண்ணாமலையில பெட்டிக்கடையில இருக்கிற நல்ல உழுவ தலைவாய ஏதோ உழுவந்தலைன்னு சொல்லாதா? அப்படி அப்ப எப்படி சொல்லலாம்? மன்மத ராசா, மன்மத ராசா, மன்மத ராசா, உழுவ தலைவாய. ஆமா, அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப நீ எதுக்கு என்ன திடீர்னு கூமுட்ட? எதுக்கு கூமுட்ட? நீ இப்ப எதுக்கு என்ன திடீர்னு கூமுட்ட? திடீர்னு கூப்பிட்டேன், அதான் கூமுட்டை. ஆமா, அத்து முட்டை. நீ அமெரிக்காவில இருந்து ஏதோ ஒரு குண்டு கொண்டு வந்தல. ஆமா, அமெரிக்கா கண்ணீர் போக குண்டு.
எல்லாம் அந்த கோமாளி பாக்கணுமா? இந்த கோமாளி, இந்த கோமாளி அவரை எப்படி கூப்பிடலாம்? மிஸ்டர் கோமாளி மாமான்னு கூப்பிடணும். எப்படி எப்படி? மிஸ்டர் கோமாளி மாமா, பிச்சுக்கட்டு கோமட்டி மாமா, கோமாளி மாமாயா? ஆமா, என்ன கூப்பிட்டு? நீங்க தான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, நான் தான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன். ஆமா, நீங்க ஏதோ ஒரு தண்ணீர் போக கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாத்தையும் விஷ போக கொண்டு 10-20 பேரை சுத்தி உட்கார்ந்து அது நடிச்சேட்டா போது ஒருத்தனும் மூக்கு பிடிக்காம இருக்க மாட்டான். ஒழுங்கு ஓடிய போயிடுவான். அப்படி உண்டா? ஐயா, நான் அதை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணுமே. ஏதாவது பார்க்க முடியாது இல்ல, சத்தியமா ஏற்கனவே வச்சு பார்த்தேன். இன்னைக்கு 3 நாள் சாப்பிடாம போறேன் பாரு. இந்த மாதிரி கீழே துணி நான் 1 2 3 அப்பதான் மூக்கில வச்சு கை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்த பட்டாயிரம் வெடிச்சிடும். சரி, 1 2 கை எடுக்கலாம். கைய நேரம் 1 2 3 மாணவர்கள் பெரியவர்களை சொல்லி இருக்கின்றாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த நிகழ்வு உங்களுக்காகவே நாங்கள் தயார் பண்ண நிகழ்வு. அது மட்டுமல்ல, உணவு பாதுகாப்பு மூலியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை எதிராக வைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். எங்களை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த பணங்களை செலவு பண்ணி இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கதையை நீங்கள் அதில் இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு சாதாரண குடிசையில் வாழும் ஒரு ஏழை மாணவன் படித்ததினால் என்ன வருகிறார், அந்த படிப்புக்கு என்ன ஆதாரம் சென்றிருந்தால் அந்த மாணவன் புத்திசாலியாக படித்திருப்பார் என்பதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு. இதோ இந்த நிகழ்வு இப்போது. என்னங்க என்னங்க என்னது? ஏங்க, நம்ம பையன் 5ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கானா, 6ஆம் கிளாஸ்ல சேர்க்கணும்னு இப்பதான் அந்த டீச்சர் வந்து சொல்லிட்டு போறாங்க. கொஞ்சம் நாள் உனக்கு அறிவு இருக்காது. என்னங்க, நான் பையனுக்கு இப்ப வயசு ஏற்றினேன், 11 வயசு ஆயிடுச்சு. 11 வயசு என் கூட கொத்த நாள் கையாளுக்கு அனுப்பினா 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் கிடைச்சு எனக்கு பீடி சிசர் வாங்கி கொடுத்தோம்ல. எங்க அவன் படிக்க போனோம், பெரியார வரணும்ங்கிறான். நீங்க வேலைக்கு அனுப்புறீங்க. நான் படிச்சிருக்கிறாரு இல்ல, நீ படிச்சிருக்கியா இல்ல, நம்ம அம்மா அப்பா யாராவது படிச்சிருக்காங்களா? படிக்கல. அப்ப நம்ம பையன் மட்டும் படிச்சு என்ன பெரிய டாக்டர் வந்து நான் உயிரை காப்பாற்ற போறான்? இந்த பாரு, நம்ம கூலிக்காரனாதான் இருக்கணும். அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படாத. இனிமேல அவன் வேலைக்கு தான் போகணும். வேணும்னா நீங்க சொல்லுங்க. மகனே, அம்மா 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 என் கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கம்மா, நானும் போறேம்மா. உங்க அப்பா கேட்டா, அப்பா அப்பா நானும் பள்ளிக்கூடத்துக்கு போறப்பா. உனக்கு இப்ப 11 வயசு ஆயிடுச்சு, 5ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால இனிமேல் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், வேலைக்கு போ. இல்லப்பா, நான் படிச்சு பெரிய ஆளுநர். நான் உங்க அப்பா நான் படிச்சிருக்கேனா இல்ல உங்க அம்மா படிச்சிருக்கா, தாத்தா பாட்டி யாராவது படிச்சிருக்காங்களா? ஆமா, நம்ம படிக்காததுனாலதான் இந்த ஓலை குடிசையில இருக்கோம். படிச்சிருந்தோம்னா பெரிய கார வீடெல்லாம் கட்டலாம். புத்திசாலியா பேசாத. இந்த பாரு, இனிமேல் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது. இல்ல, நான் போவேன். என்னடா நீ பெரிய படிப்பு படிச்சு வந்து பெரிய டாக்டர் வந்து உயிரை காப்பாற்ற போற? இந்த பாரு, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனா இனிமேல் ஒரே அடிதான். இல்ல, நான் பள்ளிக்கூடம் தான் போவேன். என்னடா அம்மா அம்மா பையன் அடிக்காதீங்க, அம்மா அடிக்குமா, போட இட்லி சாப்பிடு. என்னங்க அவனை பிடிச்சு அடிக்கிறீங்களா? இவ்வளவுக்கு ஒரு செல்லம் கொடுக்கிறது நீதான். இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்து பக்கத்துல போனா உனக்குதான் முக அடி. ஆமா, பல போன மனுஷன் பெத்த மகன் படிக்க வேண்டாம்னு சொல்றாரு. இவரை நான் சொல்றேன்னா என்னையும் அடிப்பாரு. சரி, என் வேலையை பார்த்து நான் போறேன். நான் பக்கத்துல ஏதாவது கூலி வேலையாவது பார்ப்போம். ஏம்மா, ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வாத்தியார் ஐயா, வாங்க வணக்கம் ஐயா. அம்மா, உங்கள் பையன் எங்க இருக்கிறார்? ஐயா, என் பையன் வீட்டுலதான் இருக்கிறான். அம்மா, உங்கள் பையன் மிக அருமையான புத்திசாலியாக இருக்கிறான்மா. கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் 10 பதில் சொல்கிறானே, எப்படி? ஐயா, அவனுக்கு சிறுதானிய உணவு இருக்குல்ல. ஆமா, சிறுதானிய உணவு கம்பங்கூழு கொடுத்தேன். அம்மா, கம்பங்கூழு கொடுக்கிறீர்கள், அவன் தெம்பாக இருக்கிறானம்மா. அது மட்டும் இல்ல, சிறுதானிய உணவுகள் எது கொடுத்தாலுமே அறிவுத்தன்மை உள்ளவர் தான். ஏன் என்ன ஏன் சொன்னாங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா? இல்லம்மா, அவன் எழுதிய எழுத்து மட்டுமில்லாமல் அவனுடைய சொல்லும் பெரிய அளவில் இருக்கிறது. அவன் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான் தெரியுமா? மார்க்னா என்னையா? மார்க் என்றால் அவன் படிக்கின்ற படிப்புக்குரிய தகுதி. அப்படியா? அப்படி எப்படி என்ன எடுத்திருக்கிறான்? அம்மா, எங்களுடைய பள்ளிக்கூடத்திலேயே
சிறந்த மாணவன் மட்டும் இல்லாமல் 198 மார்க் எடுத்து முதல் மாணவனாக இருக்கிறானம்மா. அப்படியா? அதுதானே அவனுக்கு என்ன ஆதரவு கொடுத்தீங்க? என்ன கம்மங்கூழு, கேப்பக்கூழு, கூரவு, இது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்து வளர்த்ததுங்க. ஏமா ரொம்ப சாமத்தினை இப்படி எழுதலையும் நான் கொடுத்ததுனாலதான் அந்த பையனுக்கு ரொம்ப திறமையா இருக்கிறார். ஏமா எதிர்காலத்தில் இவன் பெரிய அளவு வருவானமா, இவனை நல்ல படிக்க வைங்க. நான் ரிட்டையர் ஆகிவிட்டு ஊருக்கு போகிறேன், அதனாலதான் அவனை 6ஆம் கிளாஸில் சேர்த்து விடுங்கன்னு சொல்ல வந்தேன். அம்மா ஐயா, இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். ஏமா? அவங்க அப்பா கூலி வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. ஏமா என்னம்மா, படிக்கின்ற மாணவனை படிக்க விடாமல் அவனை கூலி வேலைக்கு அனுப்புறதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் ஒரு சொத்த தாய் தந்தைகளா? ஐயா, நாங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள். நாங்கள் படித்து என்ன செய்ய போகிறோம்? ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் நாம அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு உலகத்தில் சாதனை புரியவில்லையா? ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லையா? படிப்பு என்பது எல்லாருக்கும் வர வேண்டியது. அழகாக படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை இருக்கிறது. புத்திசாலியான பையனை நான் வீணடிக்க மாட்டேன். நான் டீச்சருக்கு படித்த காரணம் என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டில் சிறந்த ஒவ்வொரு மாணவர்களும் மாணவர்களும் திறமை கிடைத்தவர்கள். அவர்களுடைய திறமை அழிய விட மாட்டேன். அந்த பையனை நான் படிக்க வைக்கிறேன், என்னுடைய சொந்த செலவில் படிக்க வைக்கிறேனம்மா. அவனை அனுப்பி விடுங்க. சரி ஐயா, இதோ அனுப்புற மகனே. அண்ணா இதோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போன்னுட்டு அடிக்கிறாங்க சார். ஐயோ, படிக்கிறாயா? நல்ல படிக்க. ஆமா, காலையில என்ன சாப்பிடுவாய்? கூலி சாப்பிடுவேன் சார். ஆகா, அடாடாடாடா, கேப்பக்கூழ் சாப்பிடுவேன் சார். கேப்பக்கூழ் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உள்ளது. பரவாயில்லையே சார், என்னைக்கு இருந்தாலும் நான் அதை சாப்பிட்டு தான் பண்ணி வச்சு கொள்வேன் சார். தினை மாவு தேவைதான் பண்ணி சாப்பிடுவேன் சார். பரவாயில்லையே, சூப்பரா இருக்கிற, சின்ன வயசுல திறமையான பேச்சியாக இருக்கிறது. சரி, நீ ஏன் கூட வந்து படிக்க வரையா? நான் நல்லா படிக்கிறேன் சார். இப்படி சேரும் சமயமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும். பள்ளி படிக்கின்ற மாணவர்களா, நீ போய் ட்ரெஸ் மாட்டி கொண்டு வா, என் கூட கூட்டிட்டு போறேன். அம்மா, என்னைய ட்ரெஸ் மாட்டி விடுமா? ஆஹா, பள்ளிக்கூடத்து மாணவர்களை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் சுகாதாரத்தை தரும். சரி, போயிட்டு வருவோமா? அம்மா அம்மா போயிட்டு வரமா. அப்பா ஏதாவது சொன்னா எதுவுமே சொல்லாதம்மா. சரிடா, நீ நல்ல மாணவனா படித்து நல்ல முறையில் வரணும். சரிம்மா, வரமா. ஆமா, இவனை நான் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகுதான் இவனை நான் கூட்டிக் கொண்டு வருவேன். அதுவரை இவன் நல்லா படிக்க வேண்டும். ஐயா, 15 வருஷம் ஆகுமா? ஆமாப்பா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவன் எதிர்காலத்தில் எப்படி வருகிறான் என்று பாருங்கள். போயிட்டு வாங்கய்யா. வாப்பா, வா வா. ஏம்மா, என் தாயி, என் பேரப்புல எங்கம்மா? உங்க பேரப்புல நல்லா படிக்கிறாரா, அதனால அந்த வாத்தியாரு எந்த செலவுல படிக்க போறேன்னு கூட்டிட்டு போறாரு. பாத்தியம்மா, நான் சொன்னேன்ல, அவன் நல்ல திறமைய படிப்பாம்மா. என்ன, நான் முடிச்ச ஒரு திரைகள் எல்லாம் நான் சாப்பிட்டது எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதனாலதான் அவன் திறமையா இன்னைக்கு படிக்கிறாமா. இன்னைக்கு எனக்கு வயசு 88 வயசு ஆகுது. இன்னைக்கும் துள்ளி குளிச்சு ஓடுற காரணம் என்ன தெரியுமா? கூழு, கேப்பக்கூழு, கம்மங்கூழு, இந்த கூழுகள் குடிச்சதுதான் உடம்பு சக்தி கொடுக்குமா. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல விளைகிற காய்கறி இருக்குல்ல, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, இதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ம நாட்டுல விளையிற ஒவ்வொரு பொருளும் ஊட்டசக்தியான பொருள்கள். அதுலயும் நம்ம மாவட்டத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மண்ணுடைய மகிமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம் நாட்டில், நம்ம மாவட்டத்துல உள்ள காய்கறி நல்ல சத்தான காய்கறி. அதனாலதான் நான் இன்னைக்கு 88 வயசு ஆனாலும் துள்ளி குளிச்சு போறேன். ஐயா, அதையா என் பையன் நல்ல முறையில படிப்பாங்க, நல்ல படிப்பாம, நீ கவலைப்படுற, பெரிய அளவு வருவான். வாங்கய்யா, ஒரு கிளாஸ் டீ சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. இப்போது இந்த மாணவன் படிப்பதற்கு சென்றிருக்கிறார். இந்த மாணவன் திங்கிற உணவு அவனுக்கு என்ன சக்தி கொடுக்கிறது? அது மட்டுமல்ல, அவன் 15 வருஷத்துக்கு பிறகு அந்த வாத்தியாரு என்பதாக வர இருக்கிறான். அந்த வாத்தியாரு எப்படி அந்த பையன் 15 வருஷத்துக்கு பிறகு வரப்போகிறான் என்று இதோ அதுக்கு முன்பதாக புராண கதையின் ஒரு கதையான அனுமாருடைய பகுதியை இது உங்கள் மத்தியில் அனுமார் கதை. இவருடைய கையில் மாட்டிக்கொண்டமே, யாருமே உன்னை நான் விளங்காமல் விட மாட்டேன். இருமச்சம் போல் தலை வைத்திருக்கிறாய், உன்னை நான் விளங்காமல் விட மாட்டேன்.
என் உருவத்தை பார்த்து எதை பெற்றிருக்காய் அல்லவா? என் உருவத்தை மாற்றி காட்டுகிறா எங்கே பார்க்கலாம் அப்படி என்று அனுமார் உருவத்தை மாற்றுகிறார். பெரிய உருவமாக மாறிவிட்டது. அவன் நினைச்ச நம்மளை கொண்டு விடுவான் போலுக்கு. அப்படி என்றால் இவனை தந்திர முறையில் தான் கொள்ள வேண்டும். அதற்கு பார்த்தாயா, இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்கு ரொம்ப பலசாலிதான். ஆனால் என்னுடைய வாய்க்குள் 5 செகண்ட் நின்று விட்டு வந்து விட்டால் உனக்கு நான் அடிமையாகிவிடுவேன். அப்படியா? நீதான் தந்திரசாலி, நான் முட்டாள் என்று நினைத்து விட்டாயா? இதோ உன்னுடைய வாய்க்குள் செல்கிறேன். அப்படி என்று உருவத்தை சின்னதாக வாய்க்குள் செல்கிறான். அப்படி என்று அவள் வாய்க்குள் போட்டு விழுங்கி விட்டாள். வாயை கொத்திக் கொண்டார். அனுமார் ஏதோ குறுக்கு வழியாக வயிறை தாராக செலுத்துவார். என்ன செத்து போச்சு? தம்பி தம்பி கிசிமி ஆமா கிசிமி வாத்து வாத்து புளிச்சு புளிச்சு இது என்னது? இதுதான் இங்கிலி குச்சி. ஆமா இங்கிலி குச்சி. எனக்கு வரும் அம்மா என்னச்சு நம்ம ஆமணி வண்டி டயர் கண்ணு மாதிரி இருக்கு. இவளை தூக்கி போடணும். நீ தூக்கி போடு. நானும் தூக்குறேன், நீனும் தூக்கணும். எப்படி? நீ கால் பக்கம் தூக்கு, நான் கை பக்கம் தூக்குறேன். நான் கால் பக்கம் தூக்கல, நீ கை பக்கம் தலை பக்கம் தூக்குறியா? ஆமா. ஏழப்பா ஐலேச்சா போடணும். சரி. ஏழப்பா ஐலேச்சா தூக்குனியா? ஆமா தூக்குறேன். ஏழப்பா ஐலேச்சா தூக்குனியா? ஆமா தூக்குனேன். ஏழப்பா ஐலேச்சா தூக்குவாங்க. மேல வந்து போடுறான். அப்பா என்ன கணம் கணக்குப்பா. அம்மா கடவுள மேல தூக்கி போட்டுட்டான். நீ எதுக்கு இங்க வந்த? நான் பார்க்க விட்டு இருக்கேன். இப்பொழுது புராணத்தின் ஒரு பகுதியை பார்த்தீங்க. இப்பொழுது 15 வருஷத்துக்கு பிறகு அந்த மாணவன் வர இருக்கிறான். அந்த மாணவன் பெற்ற அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போகிறான், எப்படி வருகிறார் அவர் என்பதை இப்போது காணலாம். எங்க போனாங்க? எங்க? ஆமா இந்த வந்துட்டு இருக்கோம். என்னடா என்னடா பேண்ட் போட்டு போட்டு பெரிய பணக்காரன் ஆயிட்டா? ஏண்டா சொல்லவே இல்ல? ஆமா உனக்கு 2 பையங்க இருந்தாங்கள, ஒரு பையனா ஒரு பொண்ணா, இப்ப எங்க இருக்காங்க? ஏண்டா அந்த பையனையும் பொண்ணையும் படிக்க வைக்கிறதுனாலதான் பொண்ணு இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா, பையன் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கான். அப்படியாடா? ஏண்டா சம்பளம் கிடைக்குமாடா? அப்படி ஆமாண்டா. உன்னை மாதிரிதான் நான் கிழிஞ்சு சட்டை போட்டிருந்தேன். இன்னைக்கு என் பையனை படிக்க வச்சதுனால இன்னைக்கு சேர்ந்து சுட்டு போட்டு வெளிநாடு வர போயிட்டு. அப்பா அப்ப பணம் ரொம்ப வந்துருச்சு. 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கேன்டா. அப்பா ஆமா உன் பையனுக்கு வயசு இப்ப 26 வயசு இருக்குன்னா உன் பையன் வாடா. என் பையன் படிக்கணும் அப்பா எனக்கு கேட்டான். 11 வயசுல 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். படிக்க வேண்டாம் போடான்னு ஒரு அடி அடிச்சேன். அட பாவி முட்டா போயிட. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்டா, அதான் முக்கியம். பிள்ளைகள் படிச்சாதான் நல்ல முறையில இருந்தாலும் பெரியாளா வருவாங்க. இன்னைக்கு என் பையன் படிச்சதுனாலதான் இன்னைக்கு கிழிஞ்ச வைக்க கிழிஞ்ச சட்டை விட்டு பேருந்து தூக்கெல்லாம் போட்டு போட்டு நிக்க மாட்டியா? ஆமாண்டா. பிள்ளைகள் மட்டும் பெரிய விஷயம் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு உணவுகள் கொடுக்கிறது, அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைகளுக்கு படிப்புகளை எப்படி கற்றுக் கொடுக்கிறது தெரியணும்டா. சரி போடா, நானும் தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சுடா. ஒன்னே மாதிரி ஓடிட்டோம். நான் புயல் பேசும்போது முதல் தப்பு இல்லைடா. எந்த வாயில ரத்தமா வருது? என்னது வாயில ரத்தமா வருதா? எப்படிப்பா என்னன்னு தெரியல. மயில இருக்கா ஐயா அண்ணே எப்படிமே இருக்கீங்க? நல்லா இருக்குமா? உன் புருஷன் என்று பேசிட்டு இருந்தாரு. பட்டுனு கீழே ரத்தம் வந்து கீழே வந்துட்டார். என் புருஷனா? எங்க? என்னங்க என்னங்க
என்னங்க அண்ணே பேச்சு மூச்சு இல்லைங்க, பக்கத்துல கல்யாண கூட்டிட்டு போவோமா, தூக்குங்கண்ணே சீக்கிரமா தூக்குங்கண்ணே தூக்குங்கண்ணே தூக்குமா தூக்கு தூக்கு சீக்கிரம் வாமா வாமா. இந்த ஆஸ்பத்திரிக்கு யாருமே வர மாட்டாங்க. மெல்ல மெல்லப்பா மெல்ல. என்னப்பா இது உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏமா நீ அங்க போமா, நான் பேசிட்டு வரேன், நீ அங்க போ. ஐயா இது என்ன சண்டையிட்ட போகீங்களா? இல்லையா பேசிட்டு இருந்த மாதிரி ரத்தம் வந்து வந்துட்டான். ஐயோ போவேன் ஏமா நஷ்டமா சீக்கிரம் வாமா. ஐயோ இது என்ன இது உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இங்க கைப்பிடிச்சு பார்ப்போம், கைதானி வரல, கண்ணு வேணும் போயிட்டு இது என்னாச்சு, வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? இல்லம்மா அவங்க பேசிட்டு இருந்த போது ரத்தம் வந்து இருக்குதான். அப்பனா சீக்கிரமா தூக்குங்க, உள்ள பெரிய டாக்டர் இருக்காரு, தூக்குங்க தூக்குங்க. ஐயா 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 இன்னும் போக முடியாது, அவங்க கூட உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? ஐயா ஏன் பேசுறேன் ஐயா. ஏமா உங்க வீட்டுக்காரரு ரத்த ரத்தமா வந்துட்டு இருக்கு, காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஐயா என்னையா சொல்றீங்க? தெரியல, டாக்டர் வருது, அந்த நர்ஸ் வராங்க. காப்பாற்ற முடியாதுமா. என்னமா சொல்றீங்க? உங்க புருஷன் பீடி சிஸ்டர் குடிப்பாரா? ஆமா குடிப்பாரு. ஆனா அவருக்கு நுரையீரல் குறுங்கி ரத்த குழாய் உடஞ்சிருச்சு. அதை ஆபரேஷன் பண்ணாதான் அவருக்கு உயிர் காப்பாற்ற முடியும், இல்லன்னா அவர் செத்து போயிடுவாரு. ஆமா ஏமா உங்க வாயினால செத்து போயிடுவாருன்னு சொல்லாதீங்கம்மா, அவரை நம்பிதாமா நான் இருக்கேன். ஏமா அப்படின்னா ஆபரேஷன் பண்ண எவ்வளவு ஆகும்? 3 லட்சம் ரூபாய் வரும். 3 லட்சமா? எங்க குடிக்கிறதுக்கே கல்வி இல்லையம்மா, நாங்க எப்படிமா செய்வோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 லட்சம் ரூபாய் இருந்தா இப்போ காப்பாற்றலாம், இல்லைன்னா அவ்வளவு முடியாது. ஏமா எப்படியாவது கிடைச்சி தரலாம். இந்தாங்க கையெழுத்து கேளுங்க. ஏமா எனக்கு கையெழுத்தெல்லாம் வராது, கை நாட்டு தான் வரும். சரி கை நாட்டு வைங்க, சீக்கிரம் வைங்க, சீக்கிரமா பணத்தை நடத்துக்கமா. அண்ணே உங்ககிட்ட பணம் எதுவும் இருக்குமா? ஏற்று ஒண்ணுமே இல்லைம்மா. அண்ணே உங்ககிட்ட ஐயோ பாவம் என்னம்மா? ஐயா என்கிட்ட யாருமே பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? ஐயோ பாவம், அவனுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? சொந்தக்காரங்களா யாரும் கிடையாது. ஐயோ பாவமே, யாராவது பிள்ளைகள் இருக்கா? ஒரே ஒரு பையன் இருந்தான், அதுவும் ஒரு வார்த்தையார் படிக்க கூட்டிட்டு போனாரு, 15 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த பையன் எங்க இருக்கானே தெரியல. ஐயோ பாவமே. ஏமா எங்கயாவது போய் பணம் தொலைச்சிட்டு வாங்கம்மா, இல்லன்னா உங்க புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது, போகணுமா? ஐயோ பாவம், இந்த பொங்கலை அழுதுகிட்டே போகுது. சரி ஏழைகளுக்கு இப்படி நோய் வரக்கூடாது, நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை பார்க்கணும். கடவுளே யாருக்கிட்ட கேட்டாலும் இல்ல இல்லைன்னு தானே சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்? ஏமா ஏமா ஐயா வணக்கம். ஐயா ஐயா வாத்தியார் தானே நீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயா என் பையன் இப்படி இருக்கான், உங்க பையன் நல்ல ஆரோக்கியமா இருக்கான். ஏமா நீங்க ஏன் அனுபவிச்சிருக்கீங்க? ஐயா எப்ப பீடி சிஸ்டர் கொடுத்ததுனால நுரையீரல் சுருங்கி ரத்த குழாய் உடஞ்சிருக்காங்க. அதை ஆபரேஷன் பண்ணதுக்கு 3 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. என்னது 3 லட்சமா? இல்லைன்னா அவர் உயிர் போயிடுமா? ஐயா நீங்க நல்லா இருக்கிறீங்க, அவங்க காலில் இருக்கிறீங்க, என் புருஷனை காப்பாத்துங்க. ஏமா எங்கம்மா ஏமா எங்கம்மா இது என்னம்மா ஏன் காலில் விழுந்துட்டு? ஐயா யார் காலில் விழுந்தாலும் என் புருஷனை காப்பாத்துறீங்க, நீ யார் காலிலையும் விழ வேண்டாம். என்ன சொல்றீங்க? உன் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிறதா? ஐயா எப்படி எப்படி உன் மகனை காப்பாற்றுவா? ஏமா எப்படி காப்பாற்றுவான்? ஏமா 5ஆம் கிளாஸ்லயே 198 மார்க் முதல் மாணவனாக வந்தவன். இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல ஆரோக்கியமாக இன்றைக்கு சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டதனால் இன்றைக்கு சிறப்பாக படித்து இந்தியாவிலேயே பெரிய டாக்டராக இருக்கிறானம்மா. இந்தியாவிலேயா? ஆமாமா, இந்தியாவில் இருதய சிகிச்சையும் அறுவை சிகிச்சை பார்த்தது ஸ்பெஷல் டாக்டராக இருக்கிறார். அப்படியா? இந்த ஏழை குறிச்சியில் வந்த என்னுடைய மகனா டாக்டர்? ஆமாமா, உன்னுடைய மகன் தான் டாக்டர். சாதாரண டாக்டர் இல்ல, இருதய சிகிச்சை டாக்டர். மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுயா? 5 லட்சம் ரூபாய். 5 லட்சமா? அதில் கொஞ்சம் பணம் இடம் வாங்கி அதுல 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ஏன்பா இவ்வளவு வீடு கட்டிக்கிறா என்று கேட்கறதுக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் ஓலை குறிச்சி தான் வாங்கினாங்க. இந்த மாளிகையை வீட்டு பார்க்க வேண்டும், அதனாலதான் இந்த மாளிகையை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நாங்க வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு வந்தோம். பக்கத்து வீட்டுக்காரனால உங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம அந்த ஆபத்துல இருக்காரு. அப்ப உங்க அம்மா பணத்துக்காக இந்த பக்கம் அளவுக்கு போயிருந்தாங்க. ஐயா என் பையன் என் புருஷனை காப்பாத்திடுவான். ஐயா அவருடைய அப்பாவை காப்பாற்றி விடுவார். வாமா வா வா சீக்கிரமா போகலாம். நல்ல நேரம், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஐயா ஐயா ஏமா வாங்கம்மா. ஏமா நல்ல நேரம், நீங்க 1 மணி நேரம் செஞ்சிருந்தா உங்க புருஷனை உயிரோடு பார்த்துட்டு இருந்தாரு. ஏங்க ஏமா உங்க புருஷனுக்கு ஸ்பெஷல் டாக்டர் வந்திருந்தாரு பாக்கிறதுக்கு. சரி இந்தியாவிலே பெரிய டாக்டர் தான். உடனே உங்க புருஷனை டாக்டர்ல ஆபரேஷன் டாக்டருக்கு தூக்குங்க. அங்க போய் பார்த்தா ரத்த குழாயில ரத்தம் இல்ல. இன்னும் 1 மணி நேரம் இருந்தா உங்க புருஷன் இறந்திருப்பாரு. ஆனா அந்த ரத்த இல்லைன்னு உள்ள பி குரூப் வாட்ஸ்அப் பேஸ்புக் வரைக்கும் போட்டோம்.
ஆனா ஒரு இடத்துலயும் ரத்தம் கிடைக்கல. ஆனா அந்த டாக்டர் சொன்னாரு என்னுடைய ரத்தமும் பி குரூப் தான் பாருங்க, உங்க புருஷ ரத்தமும் அந்த டாக்டர் ரத்தமும் ஒரே ரத்தம் தான். அப்படியா? உடனே அந்த டாக்டர் என்னுடைய ரத்தத்தை அவருக்கு ஆபரேஷனுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதா சொன்னாரு. உடனே நாங்க சொன்னோம், ஐயா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருந்தேன்னு. என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த பெரியவரை நான் காப்பாற்றி ஆகணும்னுட்டு எம்மா ரத்தம் விழுந்த வேகத்துல ஆபரேஷன் பண்ணி உங்க புருஷன் உயிரோட இருக்கிறாருமா பேசிட்டு இருக்காரு. அப்படியா? எம்மா அந்த கடவுளே வந்தது மாதிரி இருக்குமா உங்க புருஷனை காப்பாற்றது. அந்த அந்த டாக்டர் வந்தா காலில் தொட்டு கொடுக்கமா அந்த நஷ்டம் ஏமா ஏமா உங்க புருஷனை காப்பாற்று பணம் வேணாமா, ஒரு பணமும் வேண்டாமா. ஏமா இப்படி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லம்மா, இந்தியாவிலே பெரிய டாக்டரா. ஏமா ஆபரேஷன் பண்ண தடமே தெரியலமா. ஏமா என்னம்மா அந்த வேலையை பாருங்க, அவர் தான் பெரிய டாக்டர், கையெழுத்து கும்பிடுமா உங்க புத்தனை காப்பாற்றின டாக்டர் அவர் தான். அம்மா அம்மா மகனே, அம்மா என்னம்மா இது ஏன் காலில் விழுந்துட்டு? அம்மா எங்கம்மா, அம்மா எங்கம்மா, என்னம்மா இது ஏன் காலில் விழுந்துட்டு? எங்கம்மா மகனே, உன் அப்பாவையே காப்பாற்றி விட்டாயப்பா, காப்பாற்றி விட்டார். அம்மா அப்பாவையே காப்பாற்றுவது மகனுடைய கடமை அல்லவா? அதே மகனை அப்பா படிக்க வைப்பதும் அப்பாவுடைய கடமை தான். அம்மா அப்பா படிக்காதவர், அது படிக்கிற அருமை தெரியவில்லை. இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லையம்மா. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பெரிய வீடு வாங்கியிருக்கிறேன், எனக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, ஒன்றுமே கவலை இல்லையம்மா. நம்ம என்ன தெரியாத இருக்கலாம். அப்பாவை கூட்டிட்டு வாங்க, இன்னொரு கூட்டிட்டு வாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா என் கொண்டாடி என்ன என்னமா சொல்றாங்க, பெரிய டாக்டர் பெரிய கடவுள் என் உயிரை காப்பாத்திட்டாங்கன்னு. ஆமாங்க, நீங்க ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துட்டீங்க, உங்களை ஆபரேஷன் பண்ணதுக்கு 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. ஏண்டி குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இதுல 3 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும்? எங்க ஒரு சந்தோஷமான விஷயம், கஷ்டத்துல சந்தோஷமான விஷயம். அப்படி என்ன விஷயம்? உங்க மகன் வந்துட்டாப்ல, என் மகன் வந்துட்டா. அது மட்டும் இல்ல, உங்க உயிரை காப்பாற்றுறது யார் தெரியுமா? பெரிய கடவுள், பெரிய டாக்டர் இல்லைங்க. அப்போ உங்க மகன் என் மகனை என் உயிரை காப்பாற்றினா. ஆமாங்க, அப்போ என் மகன் பெரிய டாக்டருங்க, இந்தியாவே பெரிய சிகிச்சை மருத்துவ சிகிச்சை பண்றது ஸ்பெஷல் டாக்டரா. 5 லட்சம் ரூபாய் சம்பளமா. பாட்டியாடி படிக்க வேண்டாம், வேலைக்கு போறான்னு அனுப்ப. ஆனா இன்னைக்கு படிக்கதான் போவான்னு படிக்க போய் பெரிய டாக்டர் உயிரை காப்பாத்திருக்காரு. அவன் டாக்டர் இல்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு உயிர் கொடுத்த கடவுளடி, அவன் காலில் தொட்டு கும்பிடணும். மகனே என்னப்பா ஏன் என்னை மன்னிச்சுடா. இப்படி படிக்கின்ற மாணவர்கள் படிக்க விடாமல் வேலைக்கு விட்டு ஒவ்வொரு தாய் தந்தைகள் அவருடைய எதிர்காலத்தை பாராட்டுவதாக. அப்பா எனக்கு படிப்புக்கு ஒருதுணையாக இருந்தது என்ன தெரியுமா? சிறுதானிய உணவுகள் தான் அப்பா. நேரத்துக்கு அந்த உணவுகளை நான் சாப்பிட்டதுனால்தான் எனக்கு அறிவுத்திறமையும் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு படிப்புக்கும் உதவியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அதுலயும் நம்முடைய மாவட்டத்துடைய காய்கறிகளை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு தானப்பா. நீ நல்லா இருக்கிறப்பா, நீ நல்லா இருக்கிற உன்னே மாதிரி எல்லாரும் படிக்கிறப்பா. வாங்கலப்பா, வாங்க போகலாம். ஐயா, இந்த காலத்துல பெத்த மகனையே படிக்க வைக்க காலத்துல ஒரு ஏழை மாணவனை படிக்க வச்சு அவங்க அப்பாவை உயிரையே காப்பாற்ற வச்சுட்டீங்களா? நீங்க தான் கடவுள். ஐயா, கடவுள் படைத்த உருவங்கள் நம்ம உருவத்தை நம்மளே அழிச்சு வைக்கிறாரு. இன்னைக்கு இந்த பையன் திறமையா படிச்சிருக்கிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? என்ன? உணவு. அந்த உணவு சிறுதானிய உணவுகளை மிக அருமையாக நாள் பெயர்னாலும் அது ஒருத்த தவறவே இல்லை. என்றைக்கும் அவன் கூழு, கேப்பக்கூழு, கம்பங்கூழு, கேழ்வரகு இப்படி மாவுகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டதுனால்தான் இன்னைக்கு அறிவுத்தன்மை மிக அருமையாக படித்து பெரிய டாக்டராக அப்பா உயிரை காப்பாற்றிருக்காரு. இதே போன்று அனைத்து குழந்தைகள் சாப்பிட்டால் நம்முடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கு பெருமை சேர்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ பாரம்பரியமான நாம சிறுதானிய உணவுகளுக்கு இவ்வளவு சக்தி எடுத்துக்கிட்டு நான் இப்பதான் பாருங்க, சிறுதானிய உணவுகளில் யார் மறந்தார்களோ இன்றைக்கு அதிகமான நோய்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சொகுசாக இருக்கின்ற பீட்சா, பர்கர் இது எல்லாமே அழகா இருக்கும், ஆனால் உடம்புக்கு நோய்கள் கொடுக்கும். அதனால நல்ல முறையில் நம் மாவட்டத்தில் வளரும் காய்கறிகளை சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஏதோ தம்பி என்னைக்கோ இல்ல பாத்தியால? ஆமாப்பா, சிறுதானிய உணவுல இவ்வளவு மகிழ்மை இருக்குன்னு இப்பதான்ப்பா தெரியுது. அதனாலதான்ப்பா உணவு பாதுகாப்பு மையத்தில் நம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் மாணவிகள் எளிதாக படித்து நம்ம மாவட்டம் முதல் மாவட்டமாக வரணும்
இருக்கிறதுனாலதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இங்க வரவழைச்சு மாணவர்களுக்கு இப்படி ஒரு தடைகளை நிகழ்வாக கொடுக்கணும்னு இருக்காங்க. ஆமாப்பா, எப்பா இப்படி ஒரு சக்தி இருக்கிறதுக்கு நான் கனவுல நினைக்கிறப்பா. ஆமா ஆமா, நீ இப்ப எங்க போற? வேலைக்கு போற. என்ன வேலைக்கு? இன்ஸ்டிமேட் வேலைக்கு. நீ எவ்வளவு படிச்சிருக்க? 1ஆம் கிளாஸ் படிக்கலாம். அப்ப உனக்கு யாரு வேலை கொடுப்பா? படிக்கிறேன்னா வேலை கிடைக்காதோ? வேலை கிடைக்காது. அப்ப டாக்டர் வேலைக்கு அதுக்கும் படிக்கணும். அப்ப படிக்காம இருந்தா என்ன வேலை கிடைக்கும்? படிக்காம இருந்தா சூப்பர் வேலை கிடைக்கும். என்ன வேலை? மாடு மேய்க்கிற வேலை. மாடு மேய்க்கிறதா? எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இன்னொரு வேலை இருக்கிற படிக்காம முட்டாள போனா என்ன வேலை? பண்ணி மேய்க்கிற வேலை. ஏதோ படிக்காம போனா முட்டாள போனா இப்படிதான் போகணும். அந்த கோமாளி வேலை, கோமாளி வேலை, கோமாளி வேலை. ஐயா வாங்க, கோமாளி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, வரத்துல எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம் சொன்னீங்க. இப்ப எப்படி வந்திருக்கீங்க? நம்ம நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் மாணவர் பார்த்துருக்காங்க, மாணவர் மாணவிகள். ஆமா, அவர்கள் கேள்விகள் கேட்க போறேன். ஐயா, நம்ம மாவட்டத்தில் உள்ள மாணவி மாணவர்கள் எல்லாம் நல்ல திறமை கிடைச்சவங்க. எல்லாரும் 10 பதில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னோக்கி பெண்களுடைய பள்ளிக்கூடமாக மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் நம்ம இப்ப நிகழ்ச்சி போறோம். மிக திறமையா எல்லா மாணவிகளும் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க கேள்வி தப்பு சொல்லுவாங்க பாருங்க. மாணவிகளே மாணவர்களே, நிகழ்ச்சி எப்படி இருந்தது? சத்தம் மட்டும் சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருந்தது? இருந்ததா? பரவாயில்ல. சரி, நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை மாணவன் படித்ததுனால் என்ன வந்தாரு? என்ன வந்தாரு? அவர் படித்ததுனால டாக்டர் வந்தாரு. படிக்கிறேன் டாக்டர் வர முடியுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரி, நம் படிப்பு வளர்வதற்கு நம் ஒன்றுகின்ற உணவுகள் என்ன? என்ன உணவு? சிறுதானிய உணவில் இருக்கின்ற 100% பலம் அதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த மாணவன் அதை சாப்பிட்டதுனாலதான் அறிவுத்தன்மை இன்னைக்கு நல்லா படித்து நல்ல பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவர் வந்தது மட்டுமல்ல, நம் இந்தியாவிலே முதல் டாக்டராக இருதய சிகிச்சையும் அறுவை சிகிச்சைக்கும் டாக்டர் பெற்ற அப்பா உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க. அப்போ சிறுதானிய உணவுகள் நம்ம சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிட்டு நம்மளும் படித்து நாளைக்கு நாமளும் பெரிய விஷயத்துக்கு போகணுமா வேண்டாமா? போகணும்ல. முதல் நம்மளுக்கு இங்க நம்ம மாவட்டத்துல இங்க நடத்துறதுக்கு அனுமதி வழங்கிய நமது மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஜோராக கேட்டுக்கொள்வாங்க. அடுத்ததாக நமது உணவு பாதுகாப்பு மையத்திலிருந்து நம்மளை சிறப்பாக இந்த நிகழ்வு மூலியமாக மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், நல்ல படிக்க வேண்டும், நல்ல மாவட்டம் பேர இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு முன்பதாக விழிப்புணர்வு பண்ண வச்சு நமது உணவு பாதுகாப்பு மையத்துக்கு மிக அருமையான ஒரு ஜோர கைத்தட்டிங்க பாக்கலாம். நம்ம தெளிவூட்டப்பட்ட உணவுகளை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம் எண்ணெய் இருக்கிறது அல்லவா, இன்னைக்கு எண்ணெய் பொருளை ஒரு திருப்பு அந்த எண்ணெயை பயன்படுத்தலாம், மறு திருப்பு அந்த எண்ணெயை பயன்படுத்தினால் அந்த எண்ணெய் நம்மளுக்கு வினையாக மாறிவிடும். அந்த எண்ணெயை ஒரு திருப்போடு பயன்படுத்தினால் நம்ம உடலுக்கு நல்லது, மறு திருப்பு அதை வைத்துவிட்டு பயன்படுத்தினால் அது உடலுக்கு கேடு. அந்த எண்ணெயை கூட அவங்க திருப்பி வாங்கிக் கொள்வார்கள். அதே போன்று செறிவூட்டப்பட்ட உணவுகள் ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொருத்தர்கள் இருக்கிறது. எல்லாமே பார்த்து உடல்களை நல்ல பாதுகாப்பாக வைத்துக்